அன்பர்கள் சிலர் அம்மா சந்திர யோகத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியதில் 33 பாடல்கள் இருக்குது. அந்த கேசரி யோகம் மாதிரி பரியங்க யோகம் மாதிரி இது ஒரு வகையான யோகம் அல்ல. யோகத்தை பயிலக்கூடிய ஒரு யோகி தன் உணர்வு நிலையில் என்னத்தை அனுபவிப்பார் அப்படிங்கக்கூடியதை இதில் விரிவாக்கமாக சொல்கிறார். திருவாசக தீக்கை. திருவாசக தீக்கை என்பது திருவாசகத்தின் 4 நெடும்பாடல்கள், அதாவது சிவபுராணம், கீர்த்தி திருஅகவல், திரு அண்டப்பகுதி மற்றும் போற்றி திருஅகவல் ஆகியவற்றை ஓதி திரு அண்டப்பகுதியினை 108 முறை ஓதி கும்ப ஜபம் செய்து அக்கும்ப நீரினால் தீக்கை பெறுபவர்களை நீராட்டுவது. இதன் மூலம் திரு அண்டப்பகுதியின் மந்திர உருச்சொற்களால் முயற்சியும் நம்பிக்கையும் இடையறா அன்பும் உடைய அன்பர்கள் திருவாசகத்தின் சிறப்பினை அனுபவ பொருளாக உயிர்த்து உணர்வார்கள். அன்பர்கள் சிலர் அம்மா சந்திர யோகத்தை பற்றி நீங்கள் எங்களுக்கு மீண்டும் ஒரு தடவை எங்களுக்கு பதிவு பண்ணுங்க அப்படின்னாங்க. சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியதில் 33 பாடல்கள் இருக்குது. சந்திர யோகம் அப்படின்னு சொன்னால் இந்த சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சந்திர யோகத்துக்குள்ளே போகிறது இயல்பாக இருக்கும். சந்திர யோகம் நம்ம இதில் வெவ்வேறு விதமான யோகங்கள் பற்றியெல்லாம் சொன்னார். அதாவது கேசரி யோகம், பரியங்க யோகம், இந்த மாதிரி தனியான யோகங்கள்லாம் பற்றி அவர் சொன்னார். அந்த கேசரி யோகம் மாதிரி பரியங்க யோகம் மாதிரி இது ஒரு வகையான யோகம் அல்ல. இது நம்மளுடைய உடம்பு யோகம் பயிலக்கூடிய அடியவர்கள் ஒரு யோகி, அதாவது யோகத்தை பயிலக்கூடிய ஒரு யோகி தன் உணர்வு நிலையில் என்னத்தை அனுபவிப்பார் அப்படிங்கக்கூடியதை இதில் விரிவாக்கமாக சொல்கிறார். அதில் என்ன அவர் தன்னுடைய உணர்வு நிலையில் என்னதை அனுபவிப்பார் அப்படின்னு கேட்டால், இப்போ நம்ம சந்திர யோகத்தை பற்றி நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சந்திர யோகம் என்பது ஒரு யோகம் அல்ல, அது ஒரு யோகி அனுபவிக்கக்கூடிய கலைகள். அந்த கலைகளினுடைய தன்மையை பற்றி ஒரு யோகி இன்னொரு யோகிக்கு எடுத்து சொன்னால் அது புரிய போகிறதில்லை. அந்தந்த யோகியினுடைய அனுபவம் அந்தந்த யோகியினுடைய நிலையில் இருக்குது. இந்த சந்திர யோகத்தினுடைய நிலை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சந்திரன் அண்டத்தில் சந்திரன் எப்படி இருக்கிறாருன்னா, வளர்பிறையில் 14 நாட்கள் வளர்ந்து பூர்ணிமா வரும். அதுக்கப்புறம் 14 நாட்கள் தேய்ந்து அமாவாசை வரும். இது அண்டத்தில் உண்டான சந்திரனுடைய நிலை. நம் பிண்டத்திலும் சந்திரகலை அனுபவம் எப்படி இருக்குன்னா, அந்த நம்ம உடலுக்கு ஸ்தூல உடல், சூக்கும உடல் அப்படின்னு 2 வகையான உடல்கள் இருக்கின்றன. அந்த ஸ்தூல உடலுக்கும் சூக்கும உடலுக்குமாக நாம் பிராண இயக்கம் அப்படின்னா நம்மளுடைய பயிற்சியின் போது குண்டலினி ஆற்றலை எழுப்ப வேண்டும் என்று, அல்லது இறைவனுடைய முழு ஆற்றலையும் தான் பெற வேண்டும் என்னும் விரும்பும் யோகி தன்னுடைய பயிற்சியின் போது அவன் உள்ளிழுக்கும் காற்று, வெளிவிடும் காற்று, கும்பிக்கும் காற்று, இந்த 3ம் ஒரு கலை அப்படின்னு பெயர் வரும். ஒரு கலை என்பது ஒரு யோகி உள்ளிழுக்கும் காற்றின் அளவு, வெளியிடும் காற்றின் நேரம், கும்பிக்கும் காற்றின் நேரம், இவை ஒரு கலை. இது ஒரு யோகிக்கும் இன்னொரு யோகிக்கும் நிறைய வித்தியாசப்படுவதற்கு சந்தர்ப்பம் இருக்குது. எப்படி, எந்த வகையில் சந்தர்ப்பம்னா, இவர்கள் உண்ணும் உணவு, இவர்கள் செய்யும் பயிற்சி, உள்ளிழுக்கு இந்த யோகி ஒரு காற்றை உள்ளிழுப்பதற்கு 2 வினாடி எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு வச்சுக்கோமே. இன்னொரு யோகி 3 வினாடி கூட உள்ளிழுக்கும் காற்றை எடுத்துக்கலாம். கும்பிக்கிறது இவர் 5 வினாடி கும்பிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அவர் 7 வினாடி கூட கும்பிக்கலாம். அப்போ ஒரு கலை என்பது ஒவ்வொரு உயிருக்கும் வேறுபடக்கூடியது. ஒவ்வொரு யோகிக்கும், உயிருக்கல்ல, ஒவ்வொரு யோகிக்கும் வேறுபடக்கூடியது. ஒரு யோகி அவர் கும்பிக்கும் காற்றின் அளவு, அவர் வேசிக்கும் காற்றின் அளவு, அவர் பூரிக்கும் காற்றின் அளவை பொறுத்து ஒரு கலை அமையும். அது அவரவர்களுடைய உடல்நிலை, மனநிலை, உணர்வு நிலை, குருநாதர் சொன்ன சீலத்தை ஏற்றுக்கொண்ட நிலைக்கு தகுந்த மாதிரி இந்த கலைகள் அமையும். இந்த கலை ஒரு யோகிக்கு இன்னொரு யோகிக்கும் வித்தியாசப்படும். அதனால இந்த யோகி தன்னுடைய அருள் அனுபவத்தில், தன்னுடைய தியான அனுபவத்தில், தன்னுடைய பயிற்சி அனுபவத்தில் இந்த கலையை அவர் கணக்கிட்டு கொண்ட கால அளவே தவிர இதற்கு ஒரு அழகு, ஒரு எல்லை அப்படின்னு சொன்னால் அப்படி வச்சுக்க முடியாது. இந்த யோகியினுடைய பயிற்சிக்கு, இந்த சந்திர யோகத்துக்கு ஒரு எல்லை வகுக்க முடியாது. ஏன்னா இந்த கலையை அவரவர்கள் உள்ளிழுப்பதும், திரும்ப வெளிவிடுவதும், திரும்ப கும்பிப்பதும், இது அவரவர்களுடைய உடல் வாகிற்கு தகுந்த மாதிரி
அந்த நேரம் அமையும். அது ஒரு கலை எனப்படும். எப்படி இருந்தாலும் ஒரு பூரித்தல், ஒரு ரேசித்தல், ஒரு கும்பித்தல் ஒரு கலை எனப்படும். அது ஒவ்வொரு யோகிக்கும் அதே பூரித்தல், ரேசித்தல், கும்பித்தல் தான் ஒரு கலை. இந்த கலை இந்த கலைகள் நம்ம உடம்புல எப்படி வேலை செய்யுது அப்படின்னா, சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியது நம்ம உடம்புக்குள்ள 3 மண்டலங்கள் இருப்பதாக யோக அனுபவம் கூறுகின்றது. யோகியர்கள் தங்கள் அனுபவத்தில் அதை பதிவு பண்ணி நமக்காக விட்டுட்டு போயிருக்கிறாங்க. அப்போ 3 மண்டலங்களுடைய இருப்பிடம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மூலாதாரத்தில் தொடங்கி நாபிக்கமலம் இடுப்பு சுற்றளவு இதுவரைக்கும் அக்கினி மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுகின்றது. நாபிக்கமலத்திற்கு மேல் தொண்டை விசித்தி சக்கரம் வரைக்கும் சூரிய மண்டலம் அப்படின்னு சொல்லப்படுது. விசித்திக்கு மேல் உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம் என்று சொல்லப்படுகின்றது. இது 3 மண்டலங்கள். நம்ம உடம்புக்குள்ள இந்த 3 மண்டலங்கள் இருக்கின்றன. இந்த 3 மண்டலங்களுக்கும் இந்த வாயு கலைகள், அதாவது நம்ம பூரித்தல், ரேசித்தல், கும்பித்தல், இவை எவ்வாறு கணக்கிடப்படுகின்றது அப்படின்னு சொல்லி நீங்க எடுத்தீங்கன்னா, அக்கினி கலைக்கு 10 கலைகள். அது அக்கினி கலைகளுடைய ஒரு யோகி அக்கினி கலையை எழுப்புவதற்கு அவன் 10 கலைகள், அதாவது 10 முறை பூரித்து ரேசித்து கும்பித்து செய்யக்கூடியது 10 கலைகள் கொண்டது அக்கினி கலை. அப்புறம் சூரிய கலைன்னு வரும்போது 12 கலைகள் கொண்டது சூரிய கலை. ஒரு முறை பூரித்து கும்பித்து ரேசித்து, அது மாதிரி 12 முறை கொண்டது சூரிய கலை. 16 கலைகள் கொண்டது சந்திர கலை. அது இந்த அனுபவங்களை அவரவர்கள் எந்த இடத்துல மையப்பாடு கொண்டு இருக்கிறத, மூலத்திலிருந்து உந்திக்கமலம் மறக்கி இடுப்பு சுற்றளவு எல்லாமாக சேர்ந்து அக்கினி கலை. அப்போ அதை பயிற்சி பண்ணும்போது அந்த யோகி அந்த கலைகளில் மனதை வைத்து பதித்து கொண்டு பயிற்சி பண்ண வேண்டும். அதற்கு மேல் பயிற்சி பண்ணும்போது சூரிய கலையில் மனதை வைத்து பயிற்சி பண்ணக்கூடிய இடங்கள் இதாக இருக்கு. அதுக்கு மேலே சந்திர கலை அப்படிங்கக்கூடியதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறோம். நான் முன்னுரையில் உங்களுக்கு எல்லாம் விரிவாக்கமாக சொல்கிறேன். அப்புறம் உள்ளே போகும்போது அந்தந்த பாடலுக்கு விளக்கம் சொல்கிறேன். இந்த கலைகள் இவ்வாறு இருக்க, யோகியினுடைய உடல் வாக்கில் ஸ்தூல உடல், கண்ணுக்கு தெரியக்கூடிய ஸ்தூல உடல் இருக்கு. சூக்கும உடல் அப்படிங்கக்கூடியது உள்ளுணர்வால் ஏற்படக்கூடிய ஒரு உடல் ஒன்று இருக்கு. அதுக்கு பேர் சூக்கும உடல்னு பேர். அபியாசம் பண்ணக்கூடிய யோகிக்கு, பயிற்சி பண்ணக்கூடிய யோகிக்கு அவருடைய பிராண இயக்கம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. பிராண இயக்கம், பிராணன் என்பது நம்மளுடைய அதாவது அபானவாயு, பிராணவாயு, தசவாயுக்கள் அப்படிங்கக்கூடியதுல அபானவாயு நம்மளுடைய உடல் பகுதியிலிருந்து கழிந்து போகக்கூடிய, அதாவது மலவாசல் ஜலவாசல் வழியாக வெளியேறக்கூடிய காற்று, அது கீழ்நோக்கி செல்லக்கூடிய காற்று. அது மட்டுமில்லை, மூலாதாரத்திலும் அந்த காற்று, உடல்ல உச்சந்தலையிலிருந்து மூலாதாரத்திலும் அந்த காற்று இயங்கும். இது அபான வாயுனுடைய இருப்பிடம். வெறும் கழிவு வாயு மட்டுமல்ல, கீழ்நோக்கி செல்லக்கூடிய வாயு எல்லாமே அபான வாயு தான். பிராணவாயு என்பது மேல் நோக்கி செல்லக்கூடிய வாயுக்கு பேர் பிராணவாயு அப்படின்னு பேர். இப்போ ஒரு நம்மளுடைய உடம்புல ஸ்தூல உடல், சூக்கும உடல் இரண்டிற்குமாக நாம் சுவாசிக்கும் கூடிய இந்த பிராணவாயு அந்த ஸ்தூல உடலுக்கு, அதாவது நம்ம இந்த 3 மண்டலங்களையும் நாம் தெளிவுபடுத்தி கொண்டு, இதுதான் இந்த மண்டலத்தினுடைய இயக்கம் அப்படிங்கிறத நம்ம அடையாளம் கண்டு கொண்டு மனதை அதில் பதித்து நாம் பயிற்சி பண்ணும்போது இந்த பிராண இயக்கம் ஸ்தூல உடம்பிற்கு ஏறிய அந்த பிராண இயக்கம் சிறிது நாள் கழித்தோ அல்லது சிறிது மணி நேரத்திலோ அல்லது சிறிது நொடியிலோ இறங்கியும் வர வாய்ப்புண்டு. நாம் சுவாசிக்கும் அந்த பிராண இயக்கம் நம்மளுடைய உடம்பில் ஸ்தூல உடல், சூக்கும உடல் என்று 2 வகை உடம்பு இருக்கின்றது. இந்த ஸ்தூல உடலில் இருந்து சூக்கும உடலுக்கு ஏறி செல்லக்கூடிய பிராண இயக்கம் அது அங்கேயே நிலை பெற்று நின்றால் யோகி உயரிய அனுபவங்களை பெறுவான். அது ஒரே ஸ்ட்ரெச்சில் நடக்கக்கூடியது இல்லை. அந்த வாயு பிராண இயக்கம் ஸ்தூல உடம்பிலிருந்து சூக்கும உடலுக்கு ஏறியும் மீண்டும் சூக்கும உடலிலிருந்து ஸ்தூல உடலுக்கு இறங்கியும் வரும். இது எதை மாதிரி அப்படின்னா, சந்திரனுடைய வளர்ச்சி அமாவாசையிலிருந்து பௌர்ணமி வரைக்கும் வளர்ந்து மீண்டும் பௌர்ணமியிலிருந்து அமாவாசை வரைக்கும் தேய்ந்து போவதற்கு சமமானது. இது சந்திர யோகத்தில் இந்த கலைகள் ஒவ்வொரு யோகியும் அவரவர் அனுபவத்தில் உணர்ந்து கொண்ட கால எல்லைகள் பொறுத்து இருக்க தவிர, ஒரு கலைக்கு அதாவது ஒரு பூரித்து ரேசித்து கும்பித்தலுக்கு எவ்வளோ நேரமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நிர்ணயம் பண்ணி நம்ம கேட்க முடியாது. அந்தந்த யோகி அவரவர் அனுபவத்தில்
பூரித்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், ரேசித்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், கும்பித்தலுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரம், இவைகளை பொறுத்து அது வேறுபாடு அடையும். அப்போ இதுதான் ஒரு கலை என்பது. இந்த கலையை வந்து அக்கினிகலை அப்படிங்கக்கூடியதற்கு 10 கலைகளும், சூரியகலை என்பதற்கு 12 கலைகளும், சந்திரகலை என்பதற்கு 16 கலைகளுமாக இவைகள் விளங்குகின்றன. இதே அக்கினிகலை சூரியகலையோடும், அதாவது நம்மளுடைய பயிற்சியின் போது ஒரு யோகி தன்னுடைய அனுபவ பயிற்சியின் போது அந்த அக்கினிகளை வந்து சூரியகலையில் அடங்கி, அப்புறம் சூரியகலை அக்கினிகலை இரண்டும் சந்திரகலைக்குள் அடங்கி சந்திரகலை அனுபவம் மேலோங்கி தோன்றும் போது அப்போது அக்கினிகளினுடைய அளவு வித்தியாசப்படும். அது வந்து 64 கலைகள் என்று பேசப்படுகின்றது. இது யோகி அவர் அனுபவத்தில் அடையக்கூடிய அனுபவம். முதல்ல அக்கினிகலைக்கு 10 கலைகள் அப்படின்னு இருந்தாங்க. அக்கினிகளை தனித்து இருக்கும்போது அவை 10 கலைகளுடையது. அந்த அக்கினிகளை சூரியகலையோடும் சந்திரகலையோடும் இணைந்து, அதாவது அக்கினிகலை சூரியகலையில் இணைந்து, அக்கினியும் சூரியன் சேர்ந்து சந்திரகலையில் இணைந்து அப்போது கணக்கிடப்பட்டால் அந்த அக்கினிகலைக்கு 64 கலைகள் கால அளவு அப்படின்னு சொல்லி ஒரு யோகி நிர்ணயம் பண்ணி வச்சிருக்கிறாங்க. ஒரு கலையின் கால அளவு அந்தந்த யோகியினுடைய அபியாசத்தை பொறுத்து, அவருடைய பயிற்சியை பொறுத்து அமையும் அப்படிங்கிறத அடிச்சு வச்சிருக்கு, அப்படி பதிவு பண்ணி வச்சிருக்கிறாங்க. இது அவரவர்கள் அனுபவத்தில் உணரக்கூடிய உணர்வு நிலை. இதற்கு பேர் தான் சந்திர யோகம். சந்திர யோகம் என்பது நீங்க பிராண அபான வாயுக்களை செம்மைப்படுத்தி கொண்டு பிராணவாயுவை இடகலை வழியாக பிங்கலை வழியாக சுழிமுனையில் மேலேற்ற தெரியக்கூடிய ஒரு அனுபவத்திற்கு அந்த யோகி அந்த இடகலை பிங்கலையில் ஓடக்கூடிய பிராண இயக்கத்தை சீர் செய்து கொண்டு, இடகலை பிங்கலையில் ஓடக்கூடிய இயக்கத்தை சீர் செய்யும் போது அபான வாயு வெளியேறாமல் அதை கட்டுப்படுத்தி கொண்டு, அபான வாயு வெளியேறாமல் அதை கட்டுப்படுத்தி கொண்டு அவர் கும்பித்தல் ரேசித்தல் பூரித்தல்ல நிற்கும்போது ஒரு கொழுவாக, அதாவது துளை போடும் கருவி மாதிரி இந்த இயக்கங்கள் செயல்பட்டு யோகியினுடைய குண்டலினி ஆற்றல் விழித்தெழக்கூடிய கருணையை செய்யும். அது வீணாதண்டில் பயணித்து உச்சந்தலை வரைக்கும் போகும். இது சிரசில் ஒரு யோகி அனுபவிக்கக்கூடிய அனுபவம். இந்த அனுபவத்திற்கு பேர் தான் சந்திர யோகம் அப்படின்னு பேர். ஒரு யோகி தன்னுடைய உச்சந்தலையில் தன்னுடைய எல்லா ஆற்றலையும் சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய இந்த அனுபவத்திற்கு பேர் சந்திர யோகம் அப்படின்னு பேர். இப்போ சந்திர யோகத்துக்கு ஓரளவுக்கு நான் வந்து உங்களுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். அந்தந்த பாடல்களில் போய் என்ன விளக்கம் இருக்குங்கிறது அந்த பாடல்களுக்கு நேராக வரும்போது நான் அதை சொல்ல வரேன். சந்திர யோகம்னா என்ன அப்படின்னு நீங்கள் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது பிராணாபான இயக்கங்கள் பிராணாயாமம் பண்ணும்போதே இவைகள் எல்லாமே உங்களுக்கு பிராணாயாமத்தினுடைய அனுபவமாக இது சித்தியாகக்கூடியது. அதுதான் சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியது. அட்டாங்க யோகத்தில் நீங்கள் பிராணாயாம பயிற்சிக்கு வரும்போதே இவைகள் உங்களுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்லி அது இது அனுபவ பாடமாக சொல்லி இது தனியான ஒரு யோகம் அப்படின்னு குறிப்பிக்கப்பட்டிருக்கு. எதுக்கு அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதுதான் யோகத்திலெல்லாம் சிறந்தது. அதாவது உச்சந்தலைக்கு நம்மளுடைய பிராண இயக்கத்தினுடைய அளவாக குண்டலினி சக்தி அப்படிங்கக்கூடிய சக்தி, அது வந்து மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய, அதுவும் அருட்சக்தியினுடைய ஒளி சக்தி தான். அதில் வந்து அக்னி கலைகளோடு நட்சத்திர கலைகள்ங்கக்கூடிய கலைகள் 4 அங்கேயே சேர்ந்து இருக்கு. இவைகளெல்லாம் ஒளி வண்ணமானது. சூரியனாகட்டும், அக்னி ஆகட்டும், நட்சத்திர ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், எல்லாமே ஒளி வண்ணமானது. இந்த ஒளி எங்கிருந்து வந்ததுன்னா அகண்ட பிரம்மாண்டமான அந்த பேரண்ட வஸ்துவிலிருந்து பெறப்பட்ட ஒளி தான் நம்ம உடம்புக்குள்ள இயங்கிக்கிட்டு இருக்கு. பிராண இயக்கமா இயங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம உயிர் மூச்சு நம்ம உடல் நடமாடிக்கிட்டு இருக்கிறதுக்கெல்லாம் அந்த இயக்கம் காரணம். ஆனால் அது அப்படியே இயங்கி அப்படியே மீண்டும் பிறந்து சாவதற்கு நீங்கள் போகலை. நீங்கள் வந்து உங்களை மரணமில்லா பெறுவாழ்வாக இந்த உயிரோட்டமான இந்த கலைகள் 4, அதாவது அக்கினிகளை, நட்சத்திரகலை, அக்கினி கலை, சூரியகலை, சந்திரகலை, இந்த 4 மாதிரி ஒளிவிடக்கூடிய ஜீவன் தேவையில்லாமல் புலன் நுகர்ச்சிக்கும் பொறி நுகர்ச்சிக்கும் அகப்பட்டு விட்டில் பூச்சி மாதிரி அதிலே விழுந்து போயிடக்கூடாது. அவைகளை மேலேற்றும் ஒரு அருட்கருணையை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நினச்சி யோகிகள் தங்களுடைய அருள் அனுபவமாக இதை பதிவு பண்ணி வச்சுருக்கிறாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு உயரிய கலை, அந்த
சந்திர யோகம் என்பது ஒரு உயிரை ஒளிநிலைக்கு ஏற்றக்கூடியது. அது மூலாதாரத்தில் சிறு ஒளியாக இருக்கக்கூடிய அந்த நட்சத்திர ஒளியை பேரொளியாகிய அந்த சிவ ஒளியில், அந்த அகண்டிதாகார வஸ்துவில், அந்த விஸ்வரூபத்தில் கரைக்கக்கூடியதுதான் இந்த சந்திர யோகம் அப்படிங்கக்கூடியது. இது தனியான யோகம் அல்ல, நம்ம உடலில் ஏற்படக்கூடிய பரிணாம வளர்ச்சி, வித்தை, வேதித்தல். நம்ம உடலுக்குள்ள என்னென்ன வேதகம் நடக்கு, என்னென்ன வித்தகம் நடக்கு அப்படின்னு காமிக்கக்கூடியதை பற்றியது இந்த சந்திர யோகத்தினுடைய பயிற்சி. சந்திர யோகம்ங்கிறது மிக அற்புதமான யோகத்தினுடைய செறிவு. அதை எத்தனை சொன்னாலும் புரிஞ்சுக்க முடியாது. ஒட்டுமொத்த திருமந்திரத்தினுடைய சாரமே சந்திர யோகத்துல இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அந்த அளவுக்கு சந்திர யோகத்தினுடைய மகிமை அது எப்படி இருக்குன்னு என்னால் வாய் கொண்டு உரைத்தல் அரிது அரிது அப்படிங்கிறாங்க. என்னால் அதை விளக்கமா சொல்ல முடியல. இன்னும் ஒரு தடவை சந்திரகலையை பற்றி நீங்கள் சந்திர யோகத்தை பற்றி சொல்லுங்கம்மான்னு சொன்னால் கூட நான் சந்தோஷமா சொல்லுவேன். அதுல இன்னும் புதிய பரிமாணங்கள் கூட வருவதற்கு சந்தர்ப்பம் இருக்கு. ஏன்னா நான் ஏற்கனவே சந்திர யோகத்தை பற்றி சொன்னதுக்கு அன்பர்கள் எல்லாருமே அம்மா இது மாதிரி நாங்கள் இது வரைக்கும் சொன்னதில்லை கேட்டதில்லை அப்படிங்கிறாங்க. ஆனால் நான் உங்களுக்கு பதிவு பண்ணது மிகவும் சிறிய அளவில் தான் நான் பதிவு பண்ணியிருக்கேன். பெரிய அளவில் எனக்கு அந்த பதிவு வரலை. நான் இந்த முறை பதிவு பண்ணது இன்னும் கொஞ்சம் பெரிய அளவில் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் அன்பர்கள் என்கிட்ட விரும்பி கேட்டபோது நானும் விரும்பி தான் அந்த பதிவு எடுத்திருக்கிறேன். அவர்களுக்காக வேண்டிய இல்லாட்டி கூட இன்னும் முறை, ஏன்னா ஏற்கனவே 7 தந்திரத்துக்கு போன பிறகு தான் திரும்ப 4ஆம் தந்திரத்துலேருந்து திரும்ப தொடங்கியிருக்கிறேன். அதனால் எனக்கு இது சுமையாவோ இதாவோ இல்லை. என்னுடைய லாஸ்ட் பிரீத்திங் இது மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த சந்திர யோகத்தில் அப்படி கரைஞ்சிடணும். அது ஒரு பெரிய அனுபவமாக அது எனக்கு சித்தியாச்சுன்னா அதுவே எனக்கு போதும். அதனால் எனக்கு தனியாக நீங்கள் சொன்னதுனால நான் சுமையாக எடுத்துக்கலை. ஆனால் நீங்கள் உள்வாங்கி கொண்டு இன்னும் எத்தனை முறை இதுக்கு சந்தேகம் கேட்டானாலும் நான் ரொம்ப மன நிறைவோடு நான் இதை சொல்கிறேன். அதனால் நீங்கள் இதை புரிஞ்சுக்கோங்க. சந்திர யோகத்தினுடைய முன்னுரை இது. சந்திர யோகத்தினுடைய எல்லைக்குள்ளே நம்ம போகிறோம். எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலையே போல் ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து காலத்த காயமே. எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறிய, அதாவது சூட்சும உடம்புன்னு ஒன்று இருக்குது, ஸ்தூல உடம்புன்னு ஒன்று இருக்குது. மதிக்கலை சந்திரகலை என்பது சூக்கும உடலுக்குள் ஏறி எய்தும் மதிக்கலை சூக்கத்தில் ஏறியே எய்துவ தூலம், மீண்டும் தூல உடம்பிற்குள் மீண்டும் இறங்குவதற்கு சந்தர்ப்பம் உள்ளது. இருவகை பக்கத்துள் எய்தும் கலையே போல். இது எதை போல் என்றால் அண்டவெளியில் இருக்கும் சந்திரன் வளர்வதும் தேய்வதுமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாடு மாதிரி இது இந்த உடம்புக்குள்ள உங்களுக்கு மெய்ஞான உணர்வை மேலேற்றுவதும் மீண்டும் உலகியல் உணர்வுக்கு கீழிறக்குவதுமான நிலையை மாதிரி அப்படின்னு சொல்றாரு. எய்துவ தூலம் இருவகை பக்கத்துள் எய்தும் கலையே போல் ஏறி இறங்குமாம் துய்யது சூக்கத்து காலத்த காயமே. இப்போ இதனுடைய இந்த காயத்தினுடைய நிலைமை இவ்வாறு இருக்கின்றது. இதை நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இந்த சூக்கும உடல்ல சந்திரகலையே கலை அப்படிங்கக்கூடியது. ஒரு கலை என்பது என்ன அப்படிங்கக்கூடியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். இந்த சந்திரகலை அனுபவம் என்ன அப்படிங்கிறத மீண்டும் அவர் விளக்குறார். ஆகின்ற சந்திரன் சூரியன் அங்கியுள் ஆகின்ற ஈரெட்டோடு 6 2 ஈரைந்தும் ஏகின்ற அக்கலை எல்லாம் இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவு. இது யோகியினுடைய அறிவில் அவருடைய உணர்வில் தரக்கூடியது. நான் இப்போ மேலே கணக்கிட்டு சொல்லக்கூடியது அப்படின்னு சொல்லி திருமூலரே சொல்றாரு. இது சாதாரணமாக எல்லாரும் ஒரு மீட்டர் கொண்டு ஒரு ஸ்கேல் கொண்டு அளக்கக்கூடியது இல்லைப்பா. இது நீட்டல் அளவைக்க முகத்தல் அளவைக்க உட்படக்கூடியது அல்ல சந்திர யோகம் என்பது. அது யோகி தன்னுடைய அனுபவ அறிவு கொண்டு உணர்ந்து கொள்ளக்கூடியது இந்த கலைஞானம் என்பது. நான் கலை என்றால் ஒரு கலை என்றால் என்னன்னு சொல்லிட்டேன். ஒரு முறை பூரித்து கும்பித்து ரேசித்து இருக்கக்கூடியதுக்கு பேர் தான் ஒரு கலை என்பது. அது யோகியினுடைய பயிற்சி பெறக்கூடிய யோகியினுடைய உடல்வாகிற்கும் மனவாகிற்கும் அவன் உச்சுவாசம் வெளிச்சுவாசம் ஸ்தம்பிக்கிறது அதுக்கும் தகுந்த மாதிரி அமையும். ஆனால் அதுதான் ஒரு கலை என்பது அப்படின்னு சொல்லிட்டு ஆகின்ற சந்திரன் சூரியன், அதாவது சந்திரன் சூரியன் அங்கியூர் 3 சொல்லிட்டார். 3 மண்டலத்தையும் சொல்லிட்டாரு. சந்திர மண்டலம் அது உயரிய உச்சந்தலையில சொல்லிட்டாரு. சூரிய மண்டலம் கழுத்துக்கு கீழே சொல்லிட்டாரு. அங்கியுள் இடுப்பு பகுதிக்கு வந்துட்டார். ஆகின்ற இவைகளுக்கு கலைகள் என்னன்னு கேட்டீங்கன்னா ஈரெட்டோடு சந்திரனுக்கு 16 கலைகள், 6 2 சூரியனுக்கு 12 கலைகள்,
ஈரைந்து அங்கிக்கு 10 கலைகள். ஏகின்ற அக்கலை எல்லாம் இவைகள் என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இந்த பிராண இயக்கம் ஒரு நல்ல மனசில் வச்சுக்கோங்க. தசவாயுக்களில் பிராணவாயு அப்படிங்கக்கூடியது, அபான வாயு அப்படிங்கக்கூடியது, இதெல்லாம் உங்களுக்கு 10 விதமான வாயுக்களையும் பற்றி சொல்லியிருக்கோம். இந்த பிராணவாயு இது நம்ம உடம்புக்குள்ளே எவ்வாறு போகின்றது அப்படின்னு சொன்னால், இந்த உச்சந்தலை வரைக்கும் சந்திர மண்டலம் இருக்குது. இந்த மண்டலங்களில் மூச்சுக்காற்று இயங்கும் போது, இந்த 3 மண்டலங்களிலும் மூச்சுக்காற்று இயங்கும் போது இடகலை, பிங்கலை, சுழுமுனை என்ற நாடிகளுள் ஏதேனும் ஒன்றின் வழியாக இந்த பிராண இயக்கம் ஏறி நம்ம உச்சந்தலையில் போய் அடையும். அது அக்கினிகளை, சூரியகலை, சந்திரகலை என கூறப்படும் பாதை வழியாக இது போய் பிராண இயக்கம் உச்சந்தலை அடையும். இக்கலைகளின் அளவு யோகியின் அனுபவத்திற்கு தகுந்த மாதிரி அது அமையுமே தவிர இதுக்கு இவ்வளவுதான் அளவு அப்படின்னு குறிக்கப்படலை. அப்போ யோகியினுடைய மூச்சுக்காற்று சுழுமுனை வழியாக செலுத்தும் போது தன் உயிர் உணர்வால் அறிந்தவை தான் இந்த சந்திரகலைக்கு 16 கலை. உயிர் உணர்வால் அறிந்தவை நல்லா புரிஞ்சுக்கோங்க. புலன் உணர்வு கொண்டு அளக்கக்கூடியது அல்ல. ஒரு யோகி தன்னுடைய உயிர் உணர்வால் அறிந்தது சந்திரகலைக்கு 16 கலை, சூரியகலைக்கு 12 கலை, அக்கினிகலைக்கு 10 கலை என்பது பிராண இயக்கம் இந்த 3 வழியாக, அதாவது இடகலை, பிங்கலை, சுழுமுனை வழியாக இந்த பிராண இயக்கம் இயங்கும் போது இது தனித்தனியா இல்லை. இந்த பிராண இயக்கம் சூரியகலை, சந்திரகலை, அக்கினிகலை, சூரியகலை, சந்திரகலை இந்த 3 வழியாக இயங்கும் போது இவைகள் இந்த நாடிகளில் ஏதேனும் ஒன்றில் இந்த பிராண இயக்கம் இயங்கும் அளவை பற்றி இதுல குறியீட்டு சொல்லியிருக்கிறாரு. அது அந்தந்த யோகி அவருடைய அனுபவத்தில் அதை சொல்றாரு. ஏகின்ற அக்கலை எல்லாம் இடைவெளியாகின்ற யோகி அறிந்த அறிவே. சுழுமுனையில் அந்த உயிர் உணர்வு கொண்டு, இடைவெளி அப்படிங்கிறது ஸ்தூல உடம்பால் அல்ல, சுக்கும உடம்பால் அல்ல, உயிர் உணர்வால் இடைவெளி ஏகியே. அந்த உயிர் உணர்வு கொண்டு செல்லக்கூடிய ஆற்றலை பொறுத்து அந்த உயிர் உணர்வால் அறிகின்ற உணர்வு அப்படிங்கிறாரு. இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவு. இது சாதாரண மனிதர்கள், அவன் பெரிய கோடீஸ்வரமா, இந்த நம்ம உலகத்திலே 10 கோடீஸ்வரர்லாம் ஒருத்தன் தாமா, அவனுக்கு எப்படி மாதிரி தெரியாம இருக்கும் அப்படின்னு நீங்க கேட்க முடியாது. எத்தனை கோடீஸ்வரனா இருந்தாலும் எவனாலும் உணர்ந்து கொள்ள முடியாது. இது இடைவெளி. நீ உன்னுடைய சுக்கும உடல் மூலமாக உன்னுடைய உயிர் உணர்வை செலுத்தி அந்த சுழுமுனை நாடி வழியாக ஒரு யோகி உணரும் உணர்வு நிலையே இது அப்படின்னு அவர் பதிவு பண்றாரு. அவர் மட்டும்தான் இந்த கலையை அனுபவிக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. 6 அதாம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள பேராம் கலைமுற்றும் பெருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் ஆற்று அங்கி கூடவே. இப்போ இதுல சொல்றாரு, 6ஆம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள்ள. இப்ப இந்த ஒரு ஞாலத்தையே நமக்குள்ள கொண்டுட்டு வெற்றி கொள்ள முடியும் எப்போது அப்படின்னு அவரே நமக்கு ஒரு கொஸ்டின் போட்டு சொல்றாரு. 6 அதுவாம் கலை சூரியகலையும் அக்கினிகளையும் சந்திர மண்டலத்தில் ஒன்றி அடங்கிடும். சூரியகலையும் சந்திரகலையும் 6ஆம் கலை. சூரியகலை 12 சூரியகலையும் ஆதித்தனுடைய கலை 16 கலையும் சந்திரகலைக்குள்ள போய், அதாவது ஆதித்தனுடைய கலை 16 அக்கினிகலை 10 சந்திரகலையில் போய் அடங்கிடும். அக்கினிகலை 10 ஆதித்தன்கலை 12 இவை 2 சந்திரகலைங்கக்கூடிய 16 கலைகள் போய் அடங்கிடும். இப்படி அடங்கிய பிறகு அப்போ அங்கியோட கலை, அதாவது அக்கினியோட கலை எப்போது ஆகுதுன்னா அது 64ஆக பரிணமிக்கும். எப்படி பரிணமிக்கும்னா ஒரு வேதித்தல், அந்த இன்னர் இன்ஜினியரிங் அப்படின்னு அதை சொல்றாங்க, இன்னர் அவேக்கனிங் அப்படின்னு சொல்றாங்க. உயிர் உணர்வை எழுப்ப தெரிந்த ஒரு யோகிக்கு அக்கினிகளை சூரியகலையில் இணைந்து, அக்கினிகளையும் சூரியகலையும் சேர்ந்து சந்திரகலையில் இணைந்து, அவ்வாறு இணையும் போது இவருக்கு உடலுக்குள்ள ஒரு மாறுதல் ஏற்படும். அந்த மாறுதல் மூலமாக இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பின்னால் அவர் கொண்டுட்டு வர போறாரு. இது எப்படி இந்த மாறுதல் ஏற்படும் அப்படின்னா,
அவரவர் அனுபவத்தில் தான் தெரியும் அப்படிங்கக்கூடியதை கடந்த பாடலே சொல்றாரு. இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவு. ஒரு மனிதன் அறிந்த அறிவுன்னு அவர் சொல்லலை, யோகி தன்னுடைய அனுபவத்தில் அறிந்த அறிவு அப்படின்னு சொல்றாரு. இதுல சொல்லும்போது சொல்றாரு, ஆறாறாம் கலை ஆதித்தன் சந்திரன். இதை எல்லாமே நீங்க ஒரு ஒரு கணக்காக வைத்துக்கொண்டு இந்த மனதில் பதிச்சுக்கிட்டு உங்களுடைய பயிற்சியின் போது நீங்க இந்த எண்ணத்தை நீங்க கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சொல்றாரு. சூரியகலையும் அக்கினிகளையும் சந்திர மண்டலத்தில் ஒன்றி அடங்கிவிடும். 12 கலைகளை உடைய சூரியன் சந்திர மண்டலத்தில் கலந்து வற்றினால், அதாவது தன்னுடைய ஆற்றல் முழுவதும் சந்திரனுக்கு கொடுத்து விட்டால், சூரியன் உலகியல் சூரியனும் தன்னுடைய ஆற்றல் முழுவதும் சந்திரனுக்கு கொடுத்து சந்திரனை பிரகாசிக்க செய்த மாதிரி, சூரியன் உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சூரிய மண்டலம் சந்திரனுக்கு தனது ஆற்றலை கொடுத்தால், இந்த மனிதன், இந்த யோகியானவன் தன்னுடைய உலகியல் நினைவுகளை இருந்து விடுதலை பெறுவதற்கு இந்த சூரிய கதிர்கள் சந்திர கதிரில் போய் ஒன்றினால் ஒழிய ஒரு யோகி தன்னுடைய உடல் உணர்விலிருந்து, பொறி உணர்விலிருந்து, புலன் உணர்விலிருந்து அவன் வெளியேற முடியாது. சூரியகலை வற்றினால் ஒழிய சந்திரகலையினுடைய மேன்மை விளங்காது. அப்போ சூரியன் வற்றி சந்திரன்களை மேலோங்க வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இந்த உலகத்தையே கவர்ந்து விடும் ஆற்றல் அந்த யோகிக்கு உண்டு அப்படின்னு அவர் சொல்றார். அப்போ ஆறாறாதாம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள்ள, இந்த உலகத்தையே இழுத்துட்டு வந்துடலாம். பேராம் கலைமுற்றும் பெருங்கால் ஈரட்டு மாறா கதிர்கொள்ளும் மாற்று அஞ்சி கூடவே. இந்த 16 கலைகளும் அக்கினிகளை 10ஐயும் அவை தன்னுடன் முறைப்படி கூடும் பொழுது சேர்த்து கொள்ளும். அக்கினியினுடைய 10 கலை, சூரியனுடைய 12 கலை, இவைகளை முறைப்படி யோகி பயிற்சி பெற அது தன் வசம் கொள்ளும் அப்படிங்கிறார். முறைப்படி எப்படி பயிற்சி பெறணும்னு வரக்கூடிய இந்த யோகத்துல சொல்றாரு. இதுதான் அம்மா அவ்வையம்மாள் சொல்லக்கூடிய அந்த வாயுதாரண, அப்புறம் நாடிதாரண, வாயுதாரண, அங்கிதாரண, இந்த மூன்றில் இந்த 30 குறளையும் இந்த 33 பாடலுடைய சாரம் தான் அதுல வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த யோகி தன்னுடைய அருள் அனுபவத்தில் அக்கினிகளை போய் சூரியகலையில் கூடி, இரண்டும் கலந்து சந்திரகலையில் கூடி, சந்திரகலை அனுபவம் மேலோங்க செய்த யோகிக்கு மட்டுமே இந்த உடல் சார்ந்த எல்லா விதமான குற்றங்களையும் நீக்க முடியும். அப்படி இல்லைன்னு சொன்னா அது உடல் சார்ந்த குற்றங்கள் எப்படி மேலே ஏறுறது இறங்குவதும் ஆகுமோ. இதனாலதான் இந்த யோக பயிற்சி செய்தவர்களால் மட்டுமே தான் எல்லா அனுபவமும் அடைய முடியும்னு சொல்லதுக்கு காரணம் என்னன்னா, லய யோகத்துல மற்றபடி மெய்ஞான உணர்வு பெறுறதுல அதுல சில அனுபவங்கள் போயிட்டு கீழே இறங்கி வந்தா விஸ்வாமித்திரர் மாதிரி உண்டான மகான்கள் மீண்டும் புலன் உணர்விற்கும் பொறி உணர்விற்கும் அகப்பட்டு கொண்டதற்கு காரணம் இந்த சந்திர யோகத்தில் அவர்கள் முற்று பெறாமல் சந்திர யோக அனுபவம் அனுபவிச்சு நாராநலம் உலக அனுபவம் முழுசும் இது இவங்க கவர்ந்து எடுத்துட்டு வரக்கூடிய எல்லா ஆற்றலும் இவர்கள் பெற்றிருக்கிறாங்க. அதுல சொல்லாரு, பேராம் கலைமுற்றும் பேருங்கால், அத நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள்ள. இந்த உலகத்தையே நீ பிடிச்சிட்டு வந்துடலாம். நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள்ள, உலகத்தையே பிடிச்சிட்டு வந்துடுறான். அவர் 1000 ஆண்டு காலம் அன்னபானம் இல்லாம வாசியம் மட்டுமே உணவா கொண்டு உண்டு. அதுக்கப்புறமா அவங்க வந்துருச்சதுக்கு காரணம் என்னன்னா, சூரிய கலை போய் சந்திரகலையில் போய் ஒடுங்கி அந்த முற்று பெறாமல் அந்த சூரிய கலையினுடைய 12 கலைகளும் அதுல போய் வற்றாமல் மீண்டும் அதுல ஒரு கொசுறு இருந்துட்டு இவங்களை கீழே எடுத்துட்டு வந்துரு. அது முழுதும் வற்றும் பயிற்சியை நம்ம பண்ணணும்னா இந்த உலகமே கவர்ந்து வரக்கூடிய, உலகமே நம்ம பக்கத்துல வரக்கூடிய அளவிற்கு இதுல அவ்வளவு வலிமையும் ஆற்றலும் உடையது அப்படின்னு சொல்றாரு. 10ம் 2ம் பகலோன் உயர்கலை, 10 6 உயர்கலை பால்மதி, ஒத்தனன் அஞ்சியது 8 உயர்கலை, அத்திரம் நின்றமை ஆய்ந்து கொள்வார்க்கு. நான் இந்த பயிற்சியெல்லாம் யாருக்காண்டி சொல்றேன் அப்படின்னு சொல்லி இதில் ஒவ்வொரு பாடலையும் ஒரு முத்தாய்ப்பு வச்சு விடுதாரு. நீ ஞாலமே உனக்கு வசமாகும் அப்படிங்கிற மாதிரி இருந்தனா, நாரா நலங்கினால் ஞாலம் கவர்கொள்ள, உனக்கு ஞாலம் கவர்கொள்ளும்படியாக ஒரு பல பேர் உன்னை பார்க்குறாங்கன்னா உனக்கு இந்த யோகம் சித்தியாயிருக்கு அப்படின்னு அர்த்தம். அதுக்குள்ள உனக்கு தன்மனைப்பு முளைச்சதுன்னா அதுக்கு நீ தகுதி இல்லை அப்படின்னு உன்னை
இறைவன் வந்து மீண்டும் கீழே அனுப்பிடுவான். இறைவன் அனுப்ப வேண்டாம், நம்ம உணர்ச்சி சிதறல்களை நம்மளை அனுப்பிடும். அதுக்கு எதுக்கு இறைவன் நம்ம கூப்பிடானே? எல்லாம் நம்மகிட்ட தானே வச்சிருக்கிறாரு எல்லாமே. நாரான் அலங்கினால் ஞாலம் கவர் கொள்ளணும்னா இந்த பயிற்சி இந்த இதுல நீ வெற்றி பெற்றுட்ட அப்படின்னு அர்த்தம். அதுக்கு முன்னல பாட்டுல சொல்றாரு, இடைவெளி ஆகின்ற யோகி அறிந்த அறிவே. இந்த அனுபவம் யோகியின் அறிவுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்ப இந்த பாடல ஒரு முத்தாய் போய்க்கிறாரு, அத்திரம் நின்றமை ஆய்ந்து கொள்வார்க்கே. நான் இதுல ஒரு கணக்கு சொல்றேன். இது வந்து உங்களுக்கு அத்திரம் நின்றமை, நீ அந்த திறத்துல நிக்கியா அப்படிங்கிறத நீ உன்னுடைய சொந்த அனுபவத்துல நீ வந்து செல்ஃபை தோண்டிப்பாரு. நீ உனக்குள்ள இருக்கக்கூடிய ஞானத்தை நீ இது என்னவா நம்ம பயிற்சி பண்றோங்கிறத நீ உனக்குள்ளே போய் ஆய்ந்து பாரு. அப்ப அத்திரம் நின்றமை ஆய்ந்து கொள்வோருக்கு, ஆராய்ச்சி பண்ணி நீ அறிந்து கொள்வோர்களுக்கு மட்டும்தான் இது புலப்படும், ஏனையோருக்கு புலப்படாது. அப்ப நம்ம வெளியே போய் நீ யாரு, உனக்கு எத்தனை பிள்ளை, உனக்கு எத்தனை சொத்து இருக்கு, நீ வெளியே போய் கேட்டுக்கிட்டு இருக்கிறது என்ன இருக்கு, நமக்குள்ள என்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஆய்ந்து அறிந்து கொள்பவர்களுக்கு இது சித்தியாகும் அப்படிங்கிறாரு. எது சித்தியாகும்? 10ம் 2ம் பகலோன் உயர்கலை. சூரியகலை 12, அது 10 2 பகலோன் உயர்கலை. அதுதான் உயர், அவனுடைய எட்ஜு, அவனுக்கு விதிக்கப்பட்ட கலைகள் அந்த 12 கலைகள் வச்சுக்கலாம். 10ஓடு 6ம் உயர்கலை பால்மதி. பால் மதி அதாவது சந்திரகலைக்கு 16 கலைகள், அதனுடைய உச்சகட்ட பண்பு 16 கலைகளோடு நிறைவு பெற்றுச்சு. ஒத்தனன் அங்கியது 8 உயர்கலை. அங்கிக்கு 64 கலைகள் இருக்குங்க. என்னையா 10 கலைகள் தானே போன பாட்டில் சொன்னாரு, இந்த கலைகள் என்ன சொன்னாரு? இடைப்பட்ட பாடல்ல ஒரு புள்ளி வச்சுட்டாரு. என்ன வச்சிருக்கிறாருன்னா, 6 அதாம் கலை ஆதித்தன் சந்திரன் நாரான் அலங்குழல் ஞாலம் கவர்கொள்ள பேராம் கலைமுற்றும் பெருங்கால் ஈரட்டும் மாறா கதிர்கொள்ளும் ஆற்று அங்கி கூடவே. இந்த அங்கிங்கக்கூடிய அக்கினிகளை சூரியகலையோடு கூடி இவை இரண்டும் முற்று பெற்று சந்திரகலையோடு போய் கூடணும். இப்படி கூடிய போது முதல்ல அங்கியோட கலை 10 தான் சொன்னாரு. அந்த அங்கியோட கலை அங்கிங்கிறது நெருப்பு. அந்த அங்கியோட கலை நெருப்பினுடைய இருப்பிடம் மூலாதாரத்திலிருந்து இடுப்பு பகுதி வரைக்கும். இதுல தான் இந்த 10 கலைகள் இருப்பது. நீங்க வந்து பயிற்சி பண்ணும்போது மனதை இதில் ஒருங்கிணைத்து வச்சுட்டு பயிற்சி பண்ணுங்க. ஒரு சிந்தனை அங்க தேக்கி வைங்க. அப்போ இந்த இடுப்பு பகுதி இடுப்பு சுற்றளவு வரைக்கும் 10 கலைகள் அங்கியோட கலைகள். இதை நாம் வந்து எதுக்கு மேல விசித்தி வரைக்கும் சூரியகலை இருக்கு. இந்த அங்கி கலை போய் சூரியகலையில் அடங்கி அந்த சூரியகலை சந்திரகலையில் போய் அடங்கணும். இது அடங்குனா, இது அப்படி அடங்கும் போது மீண்டும் அக்கினி கலை எவ்வளவாக பரிணமிக்குதுன்னா, இது 3ம் அடங்கிய போது அக்கினியோட கலை 64ஆக பரிணமிக்கின்றது அப்படிங்கிறார். இந்த 64 கலைகளும் ஏதோடு இயக்கம் அப்படின்னு சொன்னா, இந்த 64 கலைகளுக்கு கணக்கு சொல்றாரு. அங்கியோட கலை 64, சந்திரகலை 16, 64 10 74 6 80, சூரியனுடைய கலை 12 92, நட்சத்திர கலைகள் என்று 4 கலைகள் மூலாதாரத்தில் உள்ளது. அதனுடைய கலைகள் 4 ஆக 96. இவை 96 கலைகளாக யோகிக்கு தெரிந்தாலும் உலகியலாருக்கு அது 96 தத்துவங்களாக பரிணமிக்குது. அதாவது உடல் சார்ந்த தத்துவ தாத்வீகம் அப்படின்னு அதை சொல்லுவாங்க. உடல் சார்ந்த 36 தத்துவங்களும் உலகம் சார்ந்த 60 தத்துவங்களுமாக தத்துவ தாத்வீகங்கள் 96ஆக அவை பரிணமிக்கின்றன அப்படிங்கிறது இது ஒரு கூட்டு. அப்போ 10ம் 2ம் பகலோன் உயர்கலை, 10ஓடு 6ம் உயர்கலை பால்மதி, ஒத்தனன் அங்கியது 8 உயர்கலை, அத்திரம் நின்றவை ஆய்ந்து கொள்வார்க்கு. இது நான் எல்லாருக்குமா சொல்லலை தங்கங்களா. யார் இதை பயிற்சி பெறுறாங்களோ அவர்களுக்காக வேண்டி நான் இதை உங்களுக்கு முன்வைக்கிறேன்னு சொல்லி திருமூலர் நம்மளை ரொம்ப பக்குவமா கூட்டிட்டு போறார். 8 அனலின் கலையாகும் ஈராரோட் கட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்களை கட்டப்படும் ஈரட்டாம் மதிக்கலை ஒட்டப்படான் இவை ஒன்றினோடு ஒன்று ஆமே. நான் மீண்டும் மீண்டும் இதை சொல்றதுக்கு காரணம் 64 கலைகள் அங்கி கலைகள். அவர் சொல்றாரு, திருமந்திரத்திலே அவர் சொல்றாரு. நான் இதை மீண்டும் சொல்றதுக்கு காரணம், முதல்ல 10 கலைன்னு சொல்லிட்டேன், இப்ப மீண்டும் 64 கலைன்னு சொல்றேன். அது எப்போது அது 64 கலையாக பரிணமிக்கும் என்றால்,
அந்த அக்கினிகலை போய் சூரியகலையில் ஒன்றி இரண்டும் சேர்ந்து சந்திரகலையில் ஒன்றும் போதுதான் அது 64ஆக பரிணமிக்கும். அது அக்கினிகலையில் ஏற்படக்கூடிய, அதாவது மூலாதாரத்தில் ஏற்படக்கூடிய பரிணாம வளர்ச்சி, வேதித்தல், வித்தகம் நடத்தல் அந்த இடத்துல நடக்கக்கூடியதற்குத்தான் அது அந்த பேரை தவிர நீங்க மற்ற கலைகள் தன் நிலையிலிருந்து மாற போறதில்லை. சூரியகலை 12 தான், சந்திரகலை 16 தான். அக்கினிகளை மட்டும் மூலத்திலிருந்து சூரியகலைக்கு ஒன்றி அதிலிருந்து சந்திரகலைக்குள் இரண்டும் ஒரு பரிணாம வேதித்தல் பண்ணி இது உடலுக்குள்ள நீங்க அடக்கி பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு எல்லாம் விட்டுருங்க. ஒரு ஒரு 10 நாளைக்கு ஒரு நாள் நீங்க உட்காந்து பாருங்க. அப்புறம் இதுல சுவை கூட கூட உங்களுக்கு தன்னாலே வந்துடும். நீங்க என்ன ரொம்ப பூரித்தல் இதை எப்படி அதுல கொண்டு ஒட்டணுங்கிறத பின்வரும் பாடல்கள்ல சொல்வாரு. அதுல எப்படி ஒட்டணும்னு சொல்றாரு. நீங்க நல்லா உள்ளிடுங்க காற்ற, அப்புறம் நல்லா வெளிவிடுங்க. அப்படி ஒரு 10 தடவையோ 20 தடவையோ கும்பிச்சுக்கோங்க. முதல்ல நல்லா உள்ளிழுத்துக்கோங்க. உள்ளிழுத்ததை கும்பிச்சுக்கோங்க. எவ்வளவு உள்ளிழுக்க முடியுமோ அவ்வளோ உள்ளிழுங்க. எவ்வளோ நேரம் கும்பிக்க முடியுமோ அவ்வளோ கும்பிங்க. எவ்வளவு நேரம் வெளியிட முடியுமோ அவ்வளோ நேரம் மெதுவாக வெளியிட வேண்டும். இப்படி மாதிரி நீங்க கொஞ்ச நாள் பண்ணிட்டு அப்புறம் இவர் இந்த இதுல பின்னால கொண்டுட்டு போறாரு. ஆனா எப்போ அந்த வித்தகம் நடக்கும், அந்த 10 கலைகள் எப்போது 64 கலைகளாக மாறும் அப்படிங்கிறதுக்கு அது பின்னால சொல்ல போறது நம்ம முன்னக்குட்டி உங்ககிட்ட சொல்றேன். 10 கலைகள் எப்போது 64ஆக பரிணமிக்கும் என்றால், நீங்க உள்ளிழுக்கிற காற்று, அதாவது நீங்க சூரியகலை வழியாக, சூரியகலை என்பது இப்போது பெண்கலை அப்படின்னு சொல்றாரு, சந்திரகலை என்பது ஆண்கலை அப்படின்னு சொல்றாரு. ஏன் சூரியகலை பெண்கலை, ஏன் சந்திரகலை ஆண்கலை அப்படின்னா, எப்போதுமே சூரியகலை ஆணாத்தானே பாவிக்கப்பட்டிருக்கு, சந்திரன் தானே பெண்ணா பாவிக்கப்பட்டிருக்கு. இப்போ இது மட்டும் ஏன் உயர்ந்ததாகுது அப்படின்னு சொன்னா, உலகத்துல ஆண் பெண் இருபாலர் இருக்கிறாங்க. ஆண் பெண் இருபாலர்ல ஆணுக்கு ஒரு உயர்த்தி, எப்போதுமே சமுதாயத்துல குழந்தை பிறந்தனாலே முதல்ல ஆண் குழந்தைன்னா மராசி நல்லாருமா அப்படி சொல்லலாம். பெண் குழந்தை ஐயோ போட்டு ஏதோ ஒன்று காலகாலத்துல ஒன்று கிடைச்சிது, பிள்ளையிலேன்னு இருக்க வேண்டாம், எதுனாலும் கிடைச்சிதே அப்படிங்கிற மாதிரி. பெண் இல்லாட்டி ஆண் இல்லை, ஆண் இல்லாட்டி பெண் இல்லை. பெண்ணினுள் ஆணும் ஆணினுள் பெண்ணும் அன்னூர் அமைத்து அருட்பெருஞ்சொல்லி. ஒரு ஆண் இல்லாம ஒரு பெண் உற்பத்தி பண்ண முடியாது, ஒரு பெண் இல்லாம ஒரு ஆண் உற்பத்தி முடியாது. இது ரெண்டும் இயற்கை. பின்னையே அப்படி சொன்னாங்க அப்படின்னா, XY குரோமோசோமை தூக்கி சுமக்கிறது ஆண் தான். பெண்ணுக்கு X குரோமோசோம் மட்டும்தான், XY பெண்ணுக்கு கிடையாது. அப்போ determination of the gene depends upon only genes. இவன் தான் நிர்ணயிக்க போறான் நமக்கு என்ன குழந்தை பிறக்குன்னு. அந்த ஒரு வகையில இவனுக்கு ஒரு ஏற்றம், சமுதாயமே ஏற்றம் கொடுத்துருச்சு. அதை நம்மளும் அப்படியே அக்செப்ட் பண்ணிட்டோம். எல்லா கலைகள்லையும் எல்லாத்திலையும் பெண்கள் முன்னேற்ற பாதையில், இப்போ கார்கி, மைத்ரேயி, ஔவையார், காரைக்காலம்மையார், சொல்லி மாளாத புலவர்கள், பெண்பால் புலவர்கள், பெண்பால் யோகினிகள் எல்லாரும் வாழ்ந்திருக்கிறாங்க. இப்போ நான் வரைக்கும் கல்பனா சாவ்லா மாதிரி விண்வெளி பயணம் போனவங்க இப்போ வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. ஆனால் ஆண் முன்னேற்ற பாதையில் முதல்ல வச்சிருக்கிறதுக்கு காரணம் இயற்கை சில உடலமைப்புகளை ஆணுக்கு அதிகமாக கொடுத்துருக்கனால ஆணுக்கு அந்த ஏற்றம். அதனால இவர் என்ன சொல்றாரு, நீ பூரக கும்பகத்தை செய்யும் போது குழந்தை, நீ ஆண்களை வழியாக நீ இதுல சூரியன் பெண்களையாகவும் சந்திரன் ஆண்களையாக. ஏமா இங்க மட்டும் மாறுதல், உலகத்துல இது வச்சிருக்கு, இங்க ஏன் அப்படி வச்சிருக்கு? அருள் நிலையில் சந்திரகலை தான் சிவனோடு நம்மை இணைத்து வைக்கக்கூடிய, அருட்சக்தியோடு நம்மை கொண்டு சேர்க்கக்கூடிய மிக பெரும் கருணையை சந்திரகலை தான் செய்யுது. அப்ப சந்திரகலைக்கு ஏற்றம் கொடுக்கிறதுக்கு காரணம் அருட்சக்தியினுடைய புணர்ச்சி ஏற்பட்டு நமக்கு சிவத்தோடைய நம்மளை கலக்க வைப்பதனால சந்திரகலைக்கு அந்த ஏற்றத்தை கொடுத்துருக்குறாங்க. அப்ப சந்திரகலை இந்த இடத்துல ஆண்களை என்றும் சூரியகலை பெண்களை என்றும் போற்றப்படுகின்றது. ஆண்களை சந்திரகலை, பெண்களை சூரியகலை. நல்லா உள்வாங்கிக்கோங்க. இப்போ முதல்ல நீ பயிற்சி பண்ணும்போது என்ன பண்ற தெரியுமா கண்ணா, முதல்ல நீ பெண்களையாகிய சூரியகலை இந்த இடத்துல நீங்க வச்சுக்கோங்க. பெண்களையாகிய சூரியகலை அது வழியா மூச்செழுங்கப்பா. பெண்களையாகிய சூரியகலையில மூச்செழுத்து அதை எங்க கொண்டு நிலை நிறுத்தணும் அப்படின்னா, நீங்க நிலை நிறுத்துற இடம் உங்களுக்கு சுவாதிஷ்டான சக்கரத்துல போய் நிலை நிறுத்துறீங்க.
அப்படி நீங்க பெண்களை வழியாக காற்றை உள்ளிழுத்து அதை கும்பிக்கிற இடம் வந்து அந்த சுவாதிஷ்டான சக்கரம். இப்போ வந்து அடுத்து என்ன பண்ண போறீங்க, ஆண்களையாகிய சந்திரகலை இடது நாசி வழியாக, இது பெண்களையாகிய சூரியகலை வலது நாசி வழியாக உள்ளிழுத்து நீங்க கும்பகம் செய்ய வேண்டிய இடம் உங்களுடைய சுவாதிஷ்டான சக்கரம். அப்புறம் நீங்க ஆண்களைய உள்ளிழுக்கிறீங்க இடதுகலை வழியா, அதை கும்பிக்கக்கூடிய இடம் அதே சுவாதிஷ்டான சக்கரம். அப்ப இரண்டுக்கும் ஒரு வேதகம் ஒரு வித்தகம் நடக்கும். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபான வாயு அப்படிங்கக்கூடியது கீழ்நோக்கி செல்லக்கூடிய வாயு. இந்த அபான வாயு கீழ்நோக்கி செல்லும் போது நமக்கு 100 பங்கு ஆற்றலோடு காம வாயுவை அதை எழுப்பிவிடும். 1 பங்கு ஆற்றல் தான் அருட்சக்தியோடு நம்மளை இணைப்பதற்கு அது உதவி செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய மலவாயில் ஜலவாயில் இரண்டையும் கட்டி கொண்டு இந்த கும்பித்தல் செய்யும் போதே அந்த பயிற்சி சேர்த்து பண்ணுங்க. அப்படி பண்ணும்போது இந்த சூரியகலைக்கும் சந்திரகலைக்கும் ஒருங்கிணைப்பு ஏற்படும் போது அங்கே இருக்கக்கூடிய அக்கினிகலை நட்சத்திர கலைகள் எல்லாமே உங்களுக்கு பரிணாம வளர்ச்சிக்கு, நம்மளுடைய உயிரின் பரிணாம வளர்ச்சிக்கு, நம்மளுடைய ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சிக்கு, நாம் இறையருளை ஒன்றுவதற்கு அங்கே ஒரு வேதித்தல் நடக்கின்றது. மிகப்பெரிய ரசாயன மாற்றம் அங்கே நடக்குது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 10 நிமிட நேரம் இதை நீங்கள் செஞ்சு பாருங்க. உங்களுக்கு அந்த 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 இடத்துல கும்பகத்தில் நீங்கள் அப்படி வச்சிருக்கும் போது மேல் நோக்கி எழக்கூடிய பிராணவாயு, அந்த பிராணவாயு தான் தொப்புளுக்கு வரும்போது சூரியகலையை அது அக்கினிகலையை அது விழுங்கி கொண்டு சூரியகலைக்கு மேலேறும்போது இந்த ஆண்களை பெண்களை இரண்டும் நம்ம உடலுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை செய்யும் போது, இந்த ஆண்களையும் பெண்களையும் இரண்டும் ஒரு உடலுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பை செய்யும் போது பிராண இயக்கம் மேல் நோக்கி எழும்போது இது சூரியகலையும் சாப்பிட்றோம் உடலுக்குள்ள இருந்து. அப்போ கீழிருந்து அந்த நட்சத்திரகலை அக்கினிகளை இரண்டும் மேல் நோக்கி எழுந்து சூரியகலையை விழுங்கி கொண்டு சந்திரகலை அனுபவம் மேலோங்குவதற்கு உச்சந்தலையில் அருட்சுடராக ஜோதி சுடராக ஓங்காரமட்டாக அது பரிணமிக்கின்றது. அவ்வளோ பெரிய அற்புதத்தை இந்த இந்த அருள் அனுபவம் நமக்கு செய்கின்றது. அதை சொல்றாரு, 10ம் 2ம் பகலோன் உயர்கலை 10 6 உயர்கலை பால்மதி ஒத்தனன் அங்கியது 8 உயர்கலை. இப்போ இவ்வளவுக்கு வந்த பிறகுதான் அந்த அக்கினிகளை 64ஆக பரிணமிக்குது. அது வரைக்கும் அக்கினிகளை 10ஆ தான் இருக்கு. இப்போ இவ்வளவு நம்ம உடம்புக்குள்ள இத்தனை மடைமாற்றம் நடந்த போது, இத்தனை ரசாயன மாறுதல் நடந்த போது தான் அந்த அக்கினிகளை நமக்கு 64ஆக பரிணமிக்கின்றது. அத்திரம் நின்றமை ஆய்ந்து கொள்வார்க்கு. இதெல்லாம் வந்து சும்மா உங்களுக்கு ரீடிங், நான் வந்து எனக்கு ஹாபிமா, எனக்கு ரீடிங் ஹேபிட் வந்து ஹாபி, இது எனக்கு பொழுதுபோக்கு அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இல்லை, ஆய்ந்து அனுபவித்து கொள்பவர்களுக்காக வேண்டி நான் இதை சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. 8 அனலின் கலையாகும் 6 கட்டப்படும் கதிரோனுக்கும் சூழ்தலை கட்டப்படும் 8 மதிக்கலை ஒட்டப்படா இவை ஒன்றினோடு ஒன்று ஆயே. நீ ஆய்ந்து பார்த்தாயானால் சூரியகலை 12 தான், சந்திரகலை 16 தான். ஆனால் எப்போது அக்கினிகளை 64ஆக ஆகும் என்றால் இதை நீ ஆய்ந்து அறிந்து கொண்டால் அக்கினிகளை அங்கே 64ஆக மாறுவதை நீ உணர்ந்து கொள்ளலாம் அப்படின்னு நம்ம ஆய்வுக்கு திருமூலர் இதை விட்டுருக்கிறார். இப்போ இன்றைக்கு நம்ம எது வரைக்கும் பார்த்துருக்குறோம், 4 பாடல்கள் பார்த்துருக்குறோன்னு நான் நினைக்கிறேன். திருவருள் கூட்டி வைக்க மிச்சத்தை நாளைக்கு பார்க்கலாம். சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்டாக இருக்குது. அதனால் ஒரே நேரத்தில் இப்போ இன்னொரு நாளைக்கு என்னை சொல்லுன்னு சொன்னாலும் சொல்லுவீங்க, சந்தோஷமாக சொல்லுவேன், அது வேறு விஷயம். அதனால் இன்றைக்கி இதோடு முடிச்சுக்குவோம், நிறைய பண்ணுவோம். திருவருள் கூட்டி வைக்க நாளைக்கு பார்க்கலாம். அரகர நம பார்வதி.